என்ன ஃபார்முலா கொடுத்துட்டு இருந்தாங்க? மினிமம் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா எழுதிருக்கீங்க நீங்க? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். refractive index -1 into A. கொஸ்டின் நம்பர் 17 பாத்தீங்களா? அங்க மினிமம் டிவியேஷன் கேட்டாங்க இல்லையா? சோ அதே கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்கறாங்க இல்லீங்களா? நம்ம கண்டுபிடிச்சு கூட நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா வந்து அப்புறம் மாத்தணும் கேட்டுங்களா? பாருங்க இந்த டிஎம் யூஸ் பண்ணல எனக்கு 1.44 வந்தது. அப்புறம் எக்ஸாக்ட்டா இப்படி ஒரு ஃபார்முலா வச்சிருந்தீங்க நீங்க n2 ஈக்குவல் டு சைன். சரி அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? n2 by n1 ஈக்குவல் டு சைன் dm plus ab2 ன்னு வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் சைன் ab2 ன்னு வச்சிருக்கோம். புரியுதுங்களா? சரி இப்படி மொட்டையா கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? n2 மட்டும் கொடுத்துட்டாங்க. இதை நீங்க √3 போட்டுடலாம். சரிதானுங்களா? √3/1. அப்ப இது ஆங்கிள் கொடுக்கலன்னா இது ஆங்கிள் கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the refractive index of the material of the இது ஆக்சுவலா ஈக்குவலேட்டரல் பிரிசம். இது வந்து என்னதுங்க? இந்த கொஸ்டின்ல அது மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா எனக்கு என்ன பிரிசம் என்ன டைப்னு சொல்லணும். இது வந்து எனக்கு என்னதுங்க? ஈக்குவலேட்டரல் பிரிசம். ஓகே. அப்ப எனக்கு ஏவோட வேல்யூ என்ன இருக்கும்? 60. ஏன்னா அப்படி என்ன பிரிசம்னு சொல்லாம இந்த ஆங்கிள் போட முடியாதுல்ல நீங்க. அதனால அந்த கண்டென்ட் நோட் பண்ணிக்கங்க. இந்த நேரம் ஈக்குவலேட்டரல் பிரிசம்னு சொல்லியிருக்கணும். அப்ப dm plus 60 divided by 2 வந்துரும். இப்போ sin எனக்கு 60/2 வந்துரும். அப்ப √3 இருக்கு. ஸோ sin 60/2னா sin 30. ஸோ sin 30 வேல்யூ எனக்கு என்னது? sin 30க்கு வேல்யூ 1/2. 1/2. இப்போ sin எனக்கு என்ன ஆகும்? dm plus 60/2 நீங்க எழுதிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த நேரம் 1/2 இருக்குதா? அப்ப √3/2 ஆயிருமா? ஈக்குவல் டு sin dm plus 60/2. அப்ப sin என்ன ஆங்கிள் எனக்கு √3/2 வரும்? 60 degrees. 60 டிகிரி கேட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு 16 இருந்ததுன்னு சொன்னா எனக்கு என்ன ஆகும்? √3/2 வரும். அப்ப 60 will be equal to இந்த வேல்யூ இல்லையா? அப்ப நான் என்ன பண்றது நேரு? ஸோ 60 equal to dm plus 60/2 போட்டுரும். அப்ப இது 120 ஆயிருமா? 120 equal to dm plus 60. அப்ப 60 equal to எனக்கு என்ன ஆயிரும்? dm. அப்போ ஆப்ஷன் சி. சரி. நான் இன்னொரு ஃபார்முலா வச்சிருந்தோம். என்ன ஃபார்முலா? என்னங்க சார்? இன்னொரு ஃபார்முலா வச்சிருந்தீங்கல்ல மினிமம் டீவியேஷனுக்கு. நீங்க முதல்ல எத்தனை சொன்னீங்க இல்லையா? Sir, dm equal to n21 minus 1 into a. dm equal to n21 minus 1 into பாருங்க அப்படி போட்டாலும் நமக்கு பிரிசத்தோட ஆங்கிள் தேவை. ஸோ அப்படி பார்க்கையில் இது ஒரு n1 என்ன இருக்குது? √3 இருக்குதுங்களா? √3 minus 1 into இது a அப்படின்னு இருக்கு. a வந்து என்ன வச்சிருந்த? 16. a வந்து 60.
அப்போ √3 எல்லாம் நமக்கு வேல்யூ தெரியணும் இல்லைங்களா? 60 ரைட். சரி, அப்போ இந்த ஃபார்முலாவில் ரிஸ்க் இருக்கு. அது போக எப்போ இது யூஸ் பண்ணணும் எப்போ இது யூஸ் பண்ணணும்னு இருக்கு இல்லைங்களா? ரெண்டுலையுமே டிஎம்ங்கிற லெட்டர் இருக்கு. ரெண்டுலையுமே மினிமம் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுல இருந்து தான் நாம இது கொண்டு வந்திருப்போம். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் முதல்ல எழுதியிருப்போம். எழுதிட்டு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணோம். என்ன கண்டிஷனு? ஃபார் ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சைன் டீட்டான்னு அதான் இருந்ததுன்னா அது டீட்டான்னு எழுதிக்கலாம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணோம். புரியுதுங்களா? இது யூஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்தாங்க. அப்போ கொஸ்டின்ல ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம்னு கேட்டா நம்ம இது யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாம இது யூஸ் பண்ணீங்கன்னா தப்பா வருது பாருங்க. √3 - 1 × 60 போடுறேன், எனக்கு வேல்யூ 16 வரல. ஏன்னா √3 எடுத்தா எனக்கு வேல்யூ எப்பவுமே எப்படி தான் வரும்? அட்லீஸ்ட் கிரேட்டர் தென் 1ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? டெசிமல் வருமா? ஏங்க √2 வேல்யூ 1.414 கரெக்ட்டுங்களா? √2க்கு 1.4 √4 எடுத்தேன்னா எனக்கு 2ன்னு வரும். அப்போ √3 எடுத்தேன்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்கு. கரெக்ட்டுங்களா? 1.732 1.732ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ 1.73 - 1 × 60 போட்டோம்னா அப்போ அட்மோஸ்ட் 0.7 to 16 போட்டோம்னா எனக்கு வேல்யூ எனக்கு என்ன வரும்? 7 42 டிகிரின்னு வந்துடும். அப்போ இது எடுத்து ஆனால் இங்கே பாருங்க, அப்போ 42 இருக்குது. பக்கத்தில் அப்ராக்சிமேட் எடுத்தால் 45ன்னு வருது. ஆனால் நம்ம இது சூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம அப்படித்தானே பண்ணோம் இந்த இடத்துல. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு இந்த இடத்துல அப்படித்தான் சொன்னேன். தம்பி இது 1.414ன்னு வருது. எனக்கு வந்து ஆன்சர் 1.5. எதை யூஸ் பண்ணி? இது யூஸ் பண்ணி ஃபார் ஸ்மால் அதாவது டிஎம்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணி 3/2ன்னு வந்தது. அப்போ 1.5ன்னு போட்டேன். போட்டுட்டு நான் என்ன கன்வின்ஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா 1.44ன்னு இருக்குது. 1.5 வந்திருக்கு. அதனால நீங்க இது யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். இங்க வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி அசம்ஷன் எடுக்கல. ஏன்னா ரூட் வந்து 1.44 இங்க இருந்தது. 1.5 பக்கத்தான வேல்யூ. கீழே வந்து 1/√ன்னு இது டிராஸ்டிக்கான வித்தியாசம் வந்துருச்சு. புரியுதுங்களா? 1/1.414 கீழே இதனுடைய வேல்யூ மாறும். நான் சொல்றது புரியுதா? இந்த இடத்துல 1.5 எனக்கு வந்தது இது யூஸ் பண்ணி. புரியுதுங்களா? எப்போ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும் அப்பதான் எனக்கு எக்ஸாக்டா வந்து √2 அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. பாருங்க √2ன்னு எழுதியிருந்தேன். புரியுதுங்களா? √2ன்னு வந்தது. அப்போ ஆனா இதே வந்து நான் டிஎம் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். n2 - 1 × n. அப்போ எனக்கு இந்த √2 வரல. எனக்கு 1.5ன்னு வந்தது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், ரூட் பக்கம் தான் 1.5 இருக்குது பண்ணிக்கலான்ட்டு. இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதுல. புரியுதுங்களா? ஆனா இப்போ அதே மாதிரி பாருங்க, நான் டிஎம் யூஸ் பண்றேன். 42ன்னு வருது. இப்போ 42 பக்கம் தானே 45 இருக்குன்னு சூஸ் பண்ணேன்னு இது தப்பாயிரும். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே வேல்யூ எவ்வளவு இருக்கு? 60. அப்போ நல்லா நோட் பண்ணிக்க. கடைசியில் என்ன கன்க்ளூட் பண்றேன்னு சொன்னா ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம். ஏன்னா இதுல இருந்து ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம்னு சொன்னதுனால சைன் டீட்டா டீட்டான்னு போட்டு இதுல இருந்து தான் நாம இது டெரைவ் பண்ணணும். ஒருவேளை கொஸ்டின்ல கொடுக்கலன்னு வச்சுக்கல, ஃபார் இப்போ பாருங்க இந்த கொஸ்டின்ல அப்படித்தான் ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் மென்ஷனே பண்ணல. புரியுதுங்களா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியரா? இல்ல டவுட் இருக்கா? அதனால இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதிருப்பீங்க. ஏன்னா நீங்க நான் கேட்டால நீங்க ரெண்டையும் சொல்றீங்க. அதுல எது சிம்பிளா இருக்குமோ அதுதான் முதல்ல வருது. இதைத்தான் முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறீங்க நீங்க எப்பவுமே. n2 1 - 1 × n. அதனால அது பார்த்துக்க. ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம்னு கேட்டா இதுக்கு வரணும். ஜென்ரலா கேட்டாங்கன்னா இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 1 minute, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? And supposing the angle of prism A to be small அப்படின்ட்டாங்க. அப்போ angle of deviation என்ன எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. பாருங்க அந்த ரெண்டு ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. CA ரெண்டுமே இருக்கு. இப்போ இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணணும்? நம்ம என்னதான் யூஸ் பண்ண ஃபார்முலா? 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. angle of deviation கேட்குறாங்க. கண்டிஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. angle of prism A to be smallங்கிறாங்க. ஏ தானே சார்?
அதுக்கே தம்பி இப்படி யோசிக்கிறீங்க? அட சாமி, ஏதானே? ஓ டிஎம்னு sir. பார்த்து நீங்க அதுவே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க என்னடா இங்க டெல்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு. நோட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணா நமக்கு என்ன? ஸோ அது கொஸ்டின்லயே ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டு பி ஸ்மால்னு கேட்டதுனால நம்ம இந்த டிஎம் n1 மைனஸ் 1 இன்ட்டு ஏ அப்படிங்கிற இந்த ஃபார்முலா போட்டுருக்கோம். நொட்டேஷன் மட்டும் மாறி இருக்கு. நாம டிஎம் n2 வச்சிருப்போம், அவங்க டெல்லு மியூன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மறுபடியும் இங்கேயும் அதே கதை தான். என்னது? மினிமம் டீவியேஷன் வேணுமாமா? சார் சொல்லு தம்பி. சார் காப்ட் என்ன சார்? தம்பி tan தீட்டா தெரியுமா? tan தீட்டா, tan சொன்னீங்க சார். tan தீட்டா என்ன சொன்னானுங்க? வாட் இஸ் tan தீட்டா என்ன சொன்ன? ஆப்போசிட் சார். ஓகே, வேற எப்படி சொன்னது? நான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொன்னமா? சைன் பை காஸ். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நீங்க கேட்டுங்களா? ஸோ இது வந்து tan தீட்டாங்க கேட்டுங்களா? இதனுடைய இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா அது காட் தீட்டாங்க. புரியுங்களா? இதனுடைய இன்வர்ஸ் tan தீட்டா கூக்குங்களா? ஸோ அப்போ 1 பை tan தீட்டான்னு போடணும். நம்ம என்ன பண்ணணும்? 1 பை tan தீட்டான்னு போடணும். அப்போ 1 பை tan தீட்டா என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா காட் தீட்டாம்பாங்க. காட் தீட்டா. அப்போ 1 பை tan தீட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 டிவைடட் பை சைன் பை காஸ்ன்னு எழுதுனா அப்போ இன்வெர்ஸ் பண்ணல எனக்கு என்ன ஆயிரும்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு வந்து புரியுதுங்களா? அதுதான் காட் தீட்டா. இப்போ டேன்னா சைன் பை காஸ், காட்னா அதோடைய இன்வெர்ஸ் காஸ் பை சைன் போட்டுருங்க. ஓகே, 1 பை காஸ் எழுதுனா என்ன சொல்லுவாங்க? 1 பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டாமா. அதே மாதிரி 1 பை சைன் எழுதுனா என்ன சொல்லுவாங்க? கொசீக்கன் தீட்டாமா. 1 பை சைன் எழுதுனா அதே மாதிரி 1 பை சைன் எழுதுனா என்ன சொல்லுவாங்க? கொசீக்கன் தீட்டாமா. 1 பை சைன் எழுதுனா டேஞ்சன்ட்டுமாங்க. அது காட் வந்து கோடேஞ்சன்ட். அதெல்லாம் மேக்ஸ்குள்ள போயிடும். நமக்கு அவ்வளோ டெப்த்தெல்லாம் வேண்டியதில்லை. அது ரேராக அந்த மாதிரி வருதுக்குள்ள. ஓகே, ஸோ சைன் காஸ்னா நீங்கள் இது இன்வெர்ஸ்னு மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. நாளைக்கு சீக்கண்ட் கொடுத்தா 1 பை காஸ், இது பேசிக்காக இருக்கிறது. ஓகே, நைட் இதெல்லாம் உங்களுக்கு டேஷனுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்கிறாங்க? அதுதான் காட்டிட்டான்ட்டாங்க. அப்போ நீங்கள் வச்சிருக்கிறீங்க n2 ஈக்குவல் டு சைனு டிஎம் பிளஸ் a/2 டிவைடட் பை சைனு a/2. ஏன்னா பாருங்க ஸ்மால் ஆங்கிள்னால இது டிஃபைன் பண்ணல, அதனால நான் இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ n2 தான் சொல்றாங்க, n ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? காட் a/2ங்கிறாங்க கேட்டுங்களா? காட் a/2ங்கிறாங்க. அப்போ சைன் டிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ரெஃபரன்ட் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து ஏன்னே வச்சுக்க சொல்லிட்டாங்க, அது ஏன்னே வச்சுக்கங்கிறாங்க. அப்போ நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ சைனு டிஎம் பிளஸ் ஏ ஹோல் டிவைடட் பை 2 டிவைடட் பை சைன் a/2ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் காட் நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் a/2 டிவைடட் பை சைன் a/2ன்னு எழுதிடலாம். அப்போ இது அப்படியே எழுதுறேன் மறுபடியும். ஸோ சைன் dm பிளஸ் a/2 டிவைடட் பை சைன் a/2 இல்லையா? ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணிடலாமா? இங்க ஒரு சைன் a/2 இருக்கு, இங்க ஒரு சைன் a/2 இருக்கு, இதை அடிச்சு விட்டுறலாம். அப்போ காஸ் தீட்டாவா ப்ரீவியஸாக சொன்னேன். காஸ் வந்து இந்த சைன் எழுதுனா எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டான்னா இது ஒரு ஃபார்முலா. இன்னைக்கு ஃபுல்லா ட்ரிக்னாமெட்ரியாவே வருது கேட்டுங்களா? காஸ் தீட்டாவை அப்போ எப்படி எழுதுறேன் பாருங்க. நான் காஸ் எப்படி எழுதுறேன் கேட்டீங்கன்னா சைன் 90 மைனஸ் தீட்டா, அப்போ 90 மைனஸ் a/2 இங்க அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. திஸ் வில் பி ஈக்குவல் டு சைன் dm பிளஸ் a/2ன்னு எழுதிடலாம். சரிங்களா? பாருங்க இதுவும் சைன்ல தான் இருக்கு, இதுவும் சைன்ல தான் இருக்கு.
அது ரெண்டுமே ஈக்குவல்னு இங்க இந்த சிம்பிள் சொல்லுது. அப்போ நான் எப்படி எழுதலாம்? 90 மைனஸ் a by 2 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? dm பிளஸ் a by 2க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? இதானே அர்த்தம்? இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருந்திருக்கணும். அப்பதான் சைன் எடுத்ததுக்கு அப்புறமா அது ஈக்குவலா இருக்கும். அப்ப 90 மைனஸ் a by 2. அப்போ இந்த நேரம் 2 போடுங்க. அப்ப இது என்ன ஆயிரும்? 180 மைனஸ் a ஈக்குவல் டு dm பிளஸ் ஏன்னு வந்துடும். அப்போ dm எனக்கு என்ன ஆகுது? dm ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த a இந்த பக்கம் 2a. வருதுன்னா 2a ஆயிரும் இல்லைங்களா? அப்போ dm ஈக்குவல் டு 180 மைனஸ் 2a. 180 மைனஸ் 2a இங்க இருக்கு.